நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் நம்மோடு பேசுகிற தேவன். அவர் ஊமையான தேவன் அல்ல. அவர் உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய ஊழியத்தை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து அவர் டைரக்டா நம்ம கூட பேச கர்த்தர் ஆயத்தம். நம்முடன் இடைபெட கர்த்தர் ஆயத்தம். அவர் சத்தத்தை நமக்கு வெளிப்படுத்த கர்த்தர் ஆயத்தம். விருப்பம் இருந்தால் கர்த்தர் பேசுவார். ஆசை இருந்தால் கர்த்தர் பேசுவார். ஏக்கம் இருந்தால் கர்த்தர் பேசுவார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்கிற நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகிருக்க வேண்டும். வேதாகமத்தில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தின எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவனை தேசத்திலே ஜனங்கள் அறிவார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவனை ராஜாக்கள் தேடி வருவார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவன் மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்புவான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவன் உலகத்தை அசைப்பான். அவனை குறித்து ஜனங்கள் சொல்லுவார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்கின, உலகத்தை அசைத்த, ராஜ்யத்தை கலக்கின, ராஜ்யத்தை அசைத்த எல்லா பரிசுத்தவான்களும் சேனைகளின் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள், கேட்டு பழகினவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.